இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் நடக்கிறது. அதனால் பாலஸ்தீன மக்கள் நிறைய பேர் அனாதைகளாயிட்டாங்க. இருக்கிற இடம் கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது, உணவு கிடையாது. அந்த மாதிரியான அந்த மண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவன மண். அங்கே நீங்கள் செடிகளை விவசாயமே எதுவுமே பண்ண முடியாது. அங்கே ஒரு கிணறு தண்ணி ஆறு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த பகுதியில் நீ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அங்கே நிறைய மக்கள் இருக்காங்க. அப்போ இந்த ரஷ்யா இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மக்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ இப்போ ஒரு இஸ்ரேல்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. அந்த மக்களை ஒன்றும் பண்ணாத, அடிக்காத, குடிக்கானா அவன் கேட்க மாட்டான். அப்போ இந்த நேரத்தில் நீ எதை செய்ய முடியும் என்றால், அந்த மக்களை நீ அப்படியே நாட்டுக்கு கூட்டிகிட்டு போ. ரஷ்யா எவ்வளோ பெரிய நாடு. அப்புறம் சீனாக்காரன் இருக்கான், அவன் என்ன பண்ணுறான், சாப்பாடு மட்டும் கொடுக்குறான். நீ என்ன பண்ணுற, அவன் எத்தனை பேர் இருக்கிறான். அந்த காசாவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த இஸ்ரேலால் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க. ஒரு 50,000 பேர், 1,00,000 பேர் இருப்பாங்களா. அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போய் நாட்டில் குடியிருக்க வை. ஏன்னா குடியிருக்க வை, அது ஒரு தீர்வாக இருக்குல்ல. நீ அதை விட்டுட்டு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தினா அவன் கேட்க மாட்டேன்றான். அப்போ அது நடக்காது. இப்போ அது நடக்காது. ஆனால் இப்போ நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அந்த மக்கள் மேலே இஸ்ரேல் குண்டு போடுறான் அப்படிங்கும்போது அப்போவே நீ என்ன பண்ணியிருக்கணும்னா, அந்த மக்களை நீ எதை செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்கணும். முதல்ல அந்த மக்களை நீ பாதுகாத்துருக்கணும். இப்போ நாட்டு மக்கள் அங்கே போர் நடக்குது, இஸ்ரேல்லேருந்து ஈரான்லேருந்து நாட்டு மக்களை மட்டும் நீ திரும்ப கூப்பிட்டுக்கிறல்ல. போர் நடக்குது அப்படின்னோடனே இந்தியர்களை திரும்ப கூப்பிட்டுக்கிறான் இந்தியாக்காரன். போர் நடக்குதுன்னொடனே சீனாக்காரன் சீன நாட்டு மக்களையெல்லாம் ஒரு ஃப்ளைட் அனுப்பி நாட்டுக்கு கூப்பிடுற. அப்போ நீ அவ்வளோ பெரிய நாடு தானேப்பா, உனக்கு எவ்வளோ பணமாக இல்லை, உனக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ அந்த பாலஸ்தீன மக்கள் இருக்காங்கள்ல, பாதிக்கப்பட்டாங்கள்ல, அப்போ அவங்கள அதுலேருந்து பாதுகாக்கணும். எப்படி அணுகுண்டு இல்லை, ஆயுதங்களெல்லாம் குண்டுகளெல்லாம் போட்டு அந்த காசா நகரத்தை தரைமட்டமாக்குனால. அப்போ நிறைய மக்கள் அனாதைகளாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பாதிக்கப்பட்டு கொல்லப்பட்டு கொண்டு இருந்தார்கள். அப்போ நீ என்ன பண்ணலாம், அந்த பிரச்சனையை ஈஸியாக சமாளிக்கலாம். எப்படின்னா, நீ போய் இஸ்ரேல்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவன் கேட்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் இருக்காங்களா, அவங்கள பாதுகாக்கலாம்ல. அவங்கள கூட்டிகிட்டு போய் நாட்டில் குடியமர்த்தலாம்ல. இந்த மாதிரி சைனாக்காரன் நீ என்ன பண்ணு, நீ ஒரு 10,000 பேரை கூப்பிட்டுக்கோ. இந்தியாக்காரன் நீ என்ன பண்ணு, ஒரு 10,000 மக்களை நீ கூப்பிட்டுக்கோ. நீ ரஷ்யாக்காரன் என்ன பண்ணு, நீ ஒரு 10,000 பேரை கூப்பிடு. நாட்டில் போய் வீட்டை கட்டி அவங்கள குடியிருக்க வை. நல்ல விஷயத்த பண்ணுறதுக்கு உன்னால் முடியும், என்னால் முடியாது. நான் அந்த பொறுப்பில் இல்லை. அந்த பொறுப்பில் இருந்திருந்தேன்னா நான் பண்ணியிருப்பேன். ஆனால் உனக்கு அந்த அதிகாரம் இருக்குது, அந்த சிந்தனை உனக்கு இல்லை. உனக்கு அந்த சிந்தனை உன்னால் நாட்டு மக்களை மட்டும் நீ கூப்பிடணுன்னு உனக்கு தோணுதில்ல. அப்போது உன்னால் இன்னொரு விஷயத்தையும் செய்ய முடியும். என்ன பண்ணும், இன்றைக்கி இந்த குழந்தைகள் 14,000 பேர் சாவதற்கு தயாராக இருக்காங்க அந்த பட்டினியால். குழந்தைகள் எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்கள். அப்போ உன்னால் அதை சரி பண்ண முடியும். நீ போய் உணவு கொடுக்காத, நீ ஒரு நாள் தான் கொடுப்ப, டெய்லியாக கொடுப்ப. அப்படியே கூட்டிகிட்டு வா அந்த எல்லா மக்களையும் கூட்டிகிட்டு நாட்டில் குடியிருக்க வை. உயிர் வாழ்ந்தால் போதும்லையா, என் நாட்டில் தான் உயிர் வாழணும் அப்படின்னு எவனும் பசியில் இருக்கும்போது அப்படி சொல்ல மாட்டாங்க. அதனால் இப்போ உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நீ செஞ்சிடணும்ல, அதை செய்திருக்கணும்ல. நீ இஸ்ரேல் அவன் சொன்னால் கேட்க மாட்டான், அவன் பைத்தியக்காரன் அப்படிங்கும்போது அப்போது உன்னால் அதை செய்ய முடியாது. ஆனால் நீ எதை செய்ய முடியும், அந்த நாட்டு மக்களை அங்கிருந்து அழைத்து கொண்டு போய் உனது நாடுகளில் போய் கொண்டு குடியமர்த்து. ரஷ்யாவில் இடமா இல்லை, எவ்வளோ இடம் கிடக்குது ரஷ்யாவில், நல்ல வளமான பூமி அது. சீனாவில் இடமா இல்லை, எவ்வளோ இடம் கிடக்குது. ஒரு 10,000 மக்களை நாட்டில் கொண்டு குடியமர்த்த மாட்டியா? அதை செய்ய இவர்கள் தவறிவிடு. சண்டைக்கு மட்டும் நான் ஈரானோட சப்போர்ட் பண்ணுறேன். சண்டை போடுறதுக்கு தான் வரான். யாருமே சண்டை போட்டு தான் நிறைய செத்து போய் கிடக்கிறான். சண்டை போடுறதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். அதனால் எதை செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். அதை செய்யாமல் நான் ஈரானோட சப்போர்ட் பண்ணி சண்டை போட போகிறேன், அதனால் என்னைய நாளுக்கு அது போர் அடிச்சு போச்சு. அது எதை செய்யணும், முதல்ல அந்த மக்களை பாதிக்கப்படுகிற அந்த மக்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் மேற்கொண்டு யாரும் சாகாமல் இருக்கணும்னா அந்த மக்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் நாட்டில் குடியமர்த்து. பாதுகாப்பாக வாழ்ந்தால் போகாதா? எதுக்கு இப்படி இவனோட இந்த பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேல் நாட்டுக்காரங்க பக்கத்தில் இருந்தால் அவன் என்றைக்குமே நிம்மதியாகவே இருக்க முடியாது. அதனால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும்னா அங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு போய் நிம்மதியை ஏற்படுத்திட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது நீ பாலஸ்தீன்காரன் இஸ்ரேல்காரன் சண்டை போடாதீங்கன்னு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இஸ்ரேல்காரனை கூட்டிகிட்டு போய் உன்னால் கொண்டு போக முடியாது.
என் நாட்டுக்கு வாங்க, இஸ்ரேல்காரன் எல்லாரும் வந்து என் நாட்டில் வந்து குடியேறுங்க அப்படின்னு அந்த ஒரு தீர்வு ஏற்புடையதல்ல, ஏற்க முடியாது. அவன் கொஞ்சம் வலிமையானவனாக இருக்கான். ஆனால் நீ சொன்னால் கேட்டுப்பாங்க. யார்? அந்த ஏழை பாலஸ்தீன மக்கள். அவங்கள கூட்டிகிட்டு போய் உன் நாட்டில் குடியமர்த்து உயிர் வாழ்வாங்கல்ல. இனப்படுகொலை செய்யப்படுவதற்கு பதிலாக அவர்கள் உயிர் வாழ்வர்கள் அல்லவா எங்கேயாவது ஒரு இடத்துல. இதெல்லாம் அற்புதமான விஷயம். அதிகாரம் இருப்பவர்கள் எளிதாக செய்யலாம். எங்கள்கிட்டலாம் அதிகாரம் கிடையாது, அதனால் எங்களால் பண்ண முடியல. எங்களால் என்ன பண்ண முடியும்? ஐடியா தான் கொடுக்க முடியும்.